ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2026 காதலர் தினத்தில் அன்பின் தினவிழா அப்படிங்கிற போட்டியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இது போட்டி எண் 3, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கேன். நான் அபிநயா, என்னோட உயிர் தோழி சரண்யாவை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். நானும் சரண்யாவும் தேனி மாவட்டத்தில் இருக்க தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு ஒன்றா படித்தோம். 8ஆம் வகுப்பு இறுதி தேர்வுகள் நெருங்கும் போது தான் எங்களுக்குள்ள நெருக்கமும் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் 9ஆம் வகுப்பு போகும்போது நானும் அவளும் வேற வேற பிரிவில் வேற வேற வகுப்புக்கு மாறிட்டோம். நாங்கள் எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் கிட்ட கூட போய் கேட்டு பார்த்தோம், மேம் நாங்கள் ஒரே கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் ஸ்கூல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், மேம் வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மனசை தேத்திக்கிட்டு நாங்கள் லஞ்ச் டைம், பிரேக் டைம், ஸ்கூல் ஓவர் ஆனதுக்கப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது அப்போ தான் மீட் பண்ணிக்கிறோம். என்னோட கிளாஸ் ரூமில் இருந்து ஒரு 2-3 கிளாஸ் ரூம் தள்ளி அவளோட கிளாஸ் ரூம். மாடியில் இருந்ததுனால அங்கே படிக்கட்டுகள்லாம் இருக்கும்ல, அந்த படிக்கட்டுகளில் தான் உட்காந்துக்கிட்டு நிறைய கதை பேசுவோம். நான் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். பேசுறதெல்லாம் அவள் கேட்டுக்கிட்டே இருப்பா, பொறுமையாக கேட்பா. ஆனால் அவள் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் பேசுவாள். அவளோட பேச்சில் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும், நிறைய அன்பு இருக்கும். நான் என்னோட வகுப்பில் இருக்க எல்லார் கூடயுமே பேசுவேன், ஆனால் லிமிட்டாக தான் பேசுவேன். நான் வந்து ரொம்ப பழகிட்டேன்னா அவங்க பிரிஞ்சு போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் மற்றவங்க கூட ரொம்ப டீப்பாக பழக மாட்டேன். எல்லா நட்பு குழுக்களையும் போய் உட்காந்துப்பேன், அவங்க கூட எல்லாம் பேசுவேன், லிமிட்டாக பழகிப்பேன். சரண்யா கிட்ட பேசும்போது கூட நான் ஒரு தயக்கத்தோட தான் பழகிட்டு இருந்தேன். அந்த தயக்கத்தை உடைச்சது அவள் தான். நான் விலகி போனா கூட அவள் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக பழகுவா. நான் வந்து என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நிறைய சர்ப்ரைசஸ் கொடுப்பேன். எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் தரது அவள் தான். கிளாஸ் ரூமுக்கு வெளியே இருக்க படிக்கட்டுகளில் உட்காந்து நானும் அவளும் பேசின கதைகள் நிறைய. என்னோட குடும்பத்தை பற்றி, எனக்கு பிடிச்ச சினிமா, பிடிச்ச பாட்டு, என்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எல்லா கதைகளையும் நான் அவகிட்ட ஷேர் பண்ணிப்பேன். நான் மற்ற தோழிகளுக்கு முக்கியத்துவம் தந்து அவங்கள பற்றி உயர்வாக பேசும்போது கூட அவள் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஏன் அவங்கள பற்றி என்கிட்ட பேசுகிற அந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்ல மாட்டா. அதுக்காக அவள் கோபப்படவும் மாட்டா. அவளோட கோபத்தில் கூட கொஞ்சம் அழகு இருக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம், அந்த வருஷம் என்னோட தங்கச்சிக்கு பிறந்தநாள் வந்தது. அப்போ வந்து நான் அவகிட்ட நான் சொல்லலை, மறந்துட்டேன். நான் போய் இன்னைக்கு தான் என் தங்கச்சிக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி போய் சாக்லேட் கொடுக்குறா. நீ ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லலை? என்கிட்ட எல்லா கதையுமே சொல்லுவேன், பாக்கி என்கிட்ட முன்னாடியே சொல்லலை. கண்ணீரே வந்துருச்சு அவளுக்கு. நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன்னா நான் அவளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருப்பேன், நீ என்கிட்ட இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட கோபத்தில் கூட கொஞ்சம் அழகு இருக்கும். இந்த மாதிரி எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது. ஆனால் அங்கே தான் கடவுள் ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. நான் 9th முடிச்சதுமே தொழில் மாறினதுனால ஊர் மாற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அங்கே தேனியிலேருந்து அதே மாவட்டத்தில் இருக்க கம்பம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டோம். ஸ்கூலும் மாற்றிட்டு போயிட்டோம். கிளாஸ் மாறினதுக்கேவும் எங்களால் தாங்க முடியல. ஆனால் நாங்கள் ஊரே மாற்றியே எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போயிட்டாரு. ஊர் மாறினதுக்கு அப்புறம் கூட அவங்க அப்பா வந்து எஸ்டிடி பூத் வச்சிருந்தாரு. எங்கள் ஹவுஸ் ஓனர் வீட்டில் வந்து லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும். எஸ்டிடி பூத்லேருந்து 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து எனக்கு கால் பண்ணுவா. மாதத்துக்கு 1 லெட்டர் 2 லெட்டர் அந்த மாதிரி போட்டுருவா. நியூ இயருக்கு கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புவா. ஒரு வருஷம் அந்த மாதிரி எங்களோட நட்பை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். அது அடிக்கடி அவளுக்கு மஞ்சக்காமால வந்தது. அதனால அவள் லெட்டர் போடுறது வந்து குறைஞ்சிருச்சு. அவகிட்ட சுத்தமாக கான்டாக்டே இல்லாமல் போயிடுச்சு. அவகிட்ட என்னால் பேசவே முடியல. அதனால நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் அம்மாட்டெல்லாம் அடம் பிடிச்சி நான் என் ஃப்ரெண்டை பார்த்தே ஆகணும். கம்பத்துலேருந்து தேடி 1 மணி நேரம் டிஸ்டன்ஸ் தான், அடிக்கடி போவோம். ஆனாலும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அப்போல்லாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டு போக மாட்டாங்க. அவளோட அட்ரஸை வாங்கி அவளை தேடி கண்டுபிடிச்சி நான் அவளோட வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவளோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அப்பவுமே அவளுக்கு உடம்பு முடியாம தான் இருந்தா. என்கிட்ட வந்து நிறைய லெட்டர்ஸ், இங்க பாரு இதெல்லாம் நான் உனக்கு எழுதி வச்சிருக்க லெட்டர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10-15 லெட்டர்ஸ் வச்சிருப்பா. இன்லைன் லெட்டர்ஸ் வந்து 10-15 லெட்டர்ஸ் அவள் கையில் வச்சிருந்தா. இதெல்லாம் நான் உனக்கு எழுதி போஸ்ட் பண்ணாமல் வச்சிருக்கேன். அப்புறம் இன்னும் சில லெட்டர்ஸ் வந்து நான் வந்து எழுதி உனக்கு அனுப்புனேன், ஆனால் அது வந்து நீங்கள் அந்த அட்ரஸில் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 4-5 லெட்டர்ஸ் வச்சிருந்தா. எனக்கு ஆச்சரியமா போச்சு. நான் தான் அவளை தேடி போயிருக்கேன்னு பார்த்தா அவளும் தான் என்னை தேடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அந்த லெட்டர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் வேற வேற வீடு மாறிட்டேன், அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டேன். அவளுமே வேற வீடு மாறிட்டா. அவங்களுமே அந்த எஸ்டிடி பூத்தெல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து 1 ரூபாய் காயின் ஃபோன் வச்சிருந்தாங்க, அதையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள நான் தேடி கண்டுபிடிக்கவே முடியல. பழைய வீட்டில் போய் தேடி பார்த்தோம், அங்கேயும் அவங்க இல்லை. நாங்கள் 8th 9th ஸ்டாண்டர்ட் படித்தது வந்து 2003 2004. அதுக்கடுத்து ஒரு 2 வருஷம் கான்டாக்டில் இருந்தோம். இந்த 20 வருஷமாக நான் அவளை தேடிட்டு இருக்கேன். நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்க்குலாம் வந்த ஆரம்ப காலகட்டத்தில் அவளோட பேர் இதெல்லாம் போட்டு நான் சர்ச் பண்ணிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை. அவளோட பேர் சரண்யா, அவளோட தங்கச்சி பேர் சுகன்யா, அவங்களோட அப்பா பேர் ரத்தினம். அவங்க வந்து தேனி GH ரோட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளோட டீட்டெயில்ஸ்லாம் நிறைய டீட்டெயில்ஸ் மறந்துருச்சு. அப்புறம் அவளோட ஃபோட்டோஸ் என்கிட்ட இருக்குது, நான் அதை வந்து இதில் காட்டுறேன். அவளோட ஃபோட்டோஸ், அப்புறம் அவள் எனக்கு எழுதின லெட்டர்ஸ், அவள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு, கிரீட்டிங் கார்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட், இது எல்லாமே இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன். இந்த 20 வருஷத்தில் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய நட்புகளை சந்திச்சிருக்கேன். ஆனால் அவளோட இடத்த வந்து யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. அவள் என்னோட ஸ்பெஷல் ஃப்ரெண்டு. ஐ லவ் யூ சரண்யா, ஐ மிஸ் யூ ஸோ மச். இந்த வீடியோ எப்படியாச்சும் நீ பார்ப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட வாழ்க்கை முடிகிறதுக்குள்ளே நான் உன்னை மீட் பண்ணணும், உன் கூட திரும்பவும் அந்த நட்பை தொடரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த பிரபஞ்சம் நம்மளை சேர்த்து வைக்கும்னு நினைக்கிறேன். என்னோட உயிர் தோழி சரண்யாவுக்கும் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்னோட பழைய நினைவுகளை நான் மறுபடியும் நினச்சி பார்க்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த போட்டி குழுவுக்கு என்னோட நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. டாடா.